ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம பராணமே. ஸ்ரீராமர் பெருமை. சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி, தமிழில் கம்பர். கம்பராமாயணம். கம்பராமாயணம் காட்டி இருக்கக்கூடிய அறநழியை, ராம பெயரை தாங்கி இருக்கக்கூடிய திரு குரு ராமமூர்த்தி. இந்நூலை பற்றி 4 வார்த்தைகள் சொல்லணும். சரியா 5 நிமிஷம் இருப்பேன். உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கண்டு ரசிப்பது உண்டு. ஒருத்தர் வீடு கட்டியிருக்காருன்னா அந்த வீட்டை பார்க்கறச்ச வெளியில இருந்து என்னமா உயரமா இருக்கு, என்னமா பெயிண்ட் பண்ணிருக்கார், என்னமா விஷாலமா கட்டியிருக்கார், என்னமா கார் பார்க்கிங் இருக்கு இந்த இடங்கள்ல, இப்படி பலவற்றை சார்ந்ததாக ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அம்மா குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக வெள்ளியில ஒரு பாலை கொண்டு வர ஊட்டுற அந்த குழந்தைக்கு அதுதான் அமிர்தம். அந்த குழந்தைக்கு அமிர்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவள் ஊட்டுகிறாள். பார்ப்பவர்கள் அவள் என்னமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, அவள் என்னமா நகை அணிஞ்சிட்டு இருக்கா, அந்த சங்கு எங்க வாங்கினா, ரொம்ப குழந்தைய நாகமா கையாண்டு கொடுக்கிறாளே. யாரோ சில பேர் தான் அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய சத்தை சரியான நேரத்தில் கொடுத்தாள். எல்லாரும் ஆழ்ந்து பார்ப்பது என்பது முடியாது. இப்ப அது முடியவே முடியாததாகவே மாறிவிட்டது. ஆனா குரு ராமமூர்த்தி அந்த ஆழ்ந்து பார்க்கிற பார்வையை பெற்றிருக்கிறார். எதற்காக ராமன் திருவவதாரம் செய்தானோ, எதற்காக வால்மீகி ராமாயணத்தை இயற்றினாரோ, எதற்காக கம்பன் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே கம்ப ராமாயணத்தை சடகோபரந்தாதி பாடிய பிறகு அரங்கேற்றினாரோ, அதன் உண்மையான நோக்கத்தை ராமமூர்த்தி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார் இந்த புஸ்தகத்தின் மூலமாக. பகவான் அவதாரம் கோன்வஸ்பில் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் என்று யார் குணங்களோடு கூடியவன், 16 குணங்கள் படைத்தவன் யார்? சத்யவாக்கியோ திருடபிரதா சாரித்ரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா என்று வால்மீகி ரொம்ப அற்புதமான கேள்வி நாரதர. இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? இப்ப இருக்கா? எந்த மனுஷன்ட்ட இருக்கு? உடனே சொல்றார், பதில் உரைக்கிறார் அழகா. ஸ்ரீராமாயணம் முழுவதும் ராமனின் கல்யாண குணங்களே. குணானாம் ஆபரோ மகா பகவோன்றுப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே சமஸ்த கல்யாண குணாத்மகா. இப்படி பலவாறாக பெருமாளின் பெருமையை சொல்ல வேண்டும். என்னில் பல்கடன்களும் அப்படின்னு சொல்றா போல பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே சோதி வடிவு பண்பு என்னில். இந்த குணங்களை பத்தி யார் நோக்கறா? இப்ப யாருக்கு அது அவசியம் இருக்கு? எதற்காக பகவான் அவதாரம் பண்ணானோ அந்த அவதாரம் பண்ணியதுடைய முக்கிய நோக்கம் உலகத்திலே வாழக்கூடிய நம்மை அறவரியில் நடத்துவது. வேதம் சொல்லிட்டு சத்தியம் வத தர்மம் சர, வேதம் சொல்லி. ஆனா எப்படி நமக்கு நடக்கணும்னு ஆசை வரும்? யாராவது நடந்து காண்பிக்கணும். பெருமாள் அவதாரம் பண்ண சத்தியத்தின்படி வாழ்ந்தார். ராமோ துர்ணாபி பாஷதே, 2வது சொல் பேசி பழக்கம் இல்லை. ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று வாழ்ந்தவன் ராமபிரான். அது மட்டும் இல்ல, தாய் சொல்லை கேட்பதிலே மாத்திரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்று வேதம் எப்படி உரைத்ததோ அப்படியே வாழ்ந்தான் சக்கரவர்த்தி திருமகன். ஆச்சரியம் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள். அந்த காலத்துல அதனாலதான் குழந்தைகளுக்கு ஸ்ரீராமாயணத்தை சொல்லி 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 வளர்க்கறச்சே தகப்பனார்னா மரியாதை இருக்கும், தாயார்னா வணங்கணுங்கிற எண்ணம் இருக்கும், குருவை பார்த்தால் அடிபணிய வேணும். ஒரு சிஷ்யரை பார்த்தாமே, நல்லாசிரியரின் சிஷ்யரை பார்த்தாடா, குருவிடத்திலே அடிபணிய வேணும் என்கிற பண்புகளை உடையவர்களாக குழந்தைகள் உருவாவதற்கு காரணம் என்னன்னா அந்த ராமாயணத்தை கேட்டு கேட்டு கேட்டு. இப்ப என்னாச்சு? நான் கையில போனை கொடுத்து என்ன வேணா பாரு. அவ அப்பா வந்து உட்காந்தா, கழம் வந்துடுதா, இந்த பெருசுக்கு என்ன வேலை? சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? அப்பாவை நீ என்று சொன்ன மகன் அன்றே தன்னுடைய தந்தையை கொன்ற பாவத்திற்கு சமமானது. சாஸ்திரம் சொல்றது இதெல்லாம். இன்னைக்கு ஏன் இவ்வளவு வியாதி, இன்னைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? எல்லாம் அவ்வளவு வினைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப என்ன வேணும் இவனுக்கு? குணநலன்கள் வேணும். ஆத்ம குணங்கள்னு பேர்.
உலகத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு திறமைகள், இன்னொன்னு தன்மைகள். திறமைகளாலே உலகத்திலே ஏற்றம் பெறலாம். எனக்கு பேச தெரியும், பாட தெரியும், எனக்கு ஆட தெரியும், எனக்கு நடிக்க தெரியும், சம்பாதிக்கலாம், புகழ் வரலாம் நிறைய. அவர் ரொம்ப குறைச்சலாதான் வாங்குறேன், இன்னும் நிறைய வாங்கணும் பாவம். ஆனா ஸ்கில் செட், திறமையை பயன்படுத்தி சம்பாதிப்பது வேறு. திறமையாலே உலகை மயக்கலாம், தன்மையாலே மட்டும்தான் பகவானை மயக்க முடியும். திறமைக்கு மயங்குவன் அல்ல பகவான். நான் பேசலாம், அடே உன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு நான் அறிவன். ஒருத்தர் பாடவே தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அன்பை உணர்ந்தவன் பரமாத்மா. அப்ப எது முக்கியம் பகவானிடத்திலே சேர வேண்டும் என்றால் தன்மையே முக்கியம். அந்த தன்மைகளை முழு வெளிப்பாடுதான் இந்த காவியம் முழுவதுமே, நன்னரமே சொல்லக்கூடிய கம்பராமாயணம். என்ன அற்புதம், சொல்லிட்டே இருக்கலாம், குட்டி தீர்க்கலாம். எங்கெல்லாம் அந்த நல்லறம் காட்டப்பட்டு இருக்கிறது, தொட்ட தொட்ட இடமெங்கும் இருக்கிறது. எந்த இடத்துலதான் பகவான் சொல்ற பேச்சு கேட்கிறான். தசரதன் எப்படி ஒரு பெண்ணுக்கு மயங்கி தான் இழந்தான். ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணும், மனைவிங்கிறவள் எப்படி இருக்கணும், இருந்தால்தான் அறம் என்பது. அதுக்கப்புறம் மேல கதையை சொல்றார் ஆச்சரியமா. ஸ்ரீராமாயணத்துல முன்பு இருக்கக்கூடிய கதைகள் எடுத்து, பெண் தன்னுடைய பெற்ற தந்தையின் அனுமதியோடுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வாயுபுத்திரத்தை சொல்ற அழகா. அங்கேருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம், பெண்கள் எல்லாம், எல்லாத்தையும் இதுல காமிச்சிருக்க அழகா. அனுமனை பற்றி புகழ்கிறார். என்ன, பெண்ணின் வாசனையே அறியாது இருக்கிறபடியாலே நீ உலகத்தையே ஜெயித்தவன், நீ பிரம்மச்சாரியில நிஷ்டையா இருக்கக்கூடியவன். அறம் சொல்லக்கூடிய அந்தணர்கள் எப்படி இருக்கணும், அவர்கள் சொல் கேட்காதவன் எப்படி அழிவான். அதுல அரசியல் சாசனத்துல திருக்குறள்ல அருள்ல சொல்லக்கூடியதெல்லாம் இங்க அப்படியே எடுத்து காண்பிக்கிறார். சொல்லக்கூடிய குருவும் கூட அறம் தவறி இருந்தால், வசிஷ்டர் சொல்றார் அறத்தை தவறி வார்த்தை சொல்றார் அப்படின்னா அவருக்கே எம்பெருமான் மறுத்துரைக்கிறான், எடுத்து உரைக்கிறார். இதுல அழகா அந்த புஸ்தகத்துல எடுத்து அகல்யையின் பெருமையை அற்புதமா காண்பிக்கிறார். எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறது அகல்யை வாழ்ந்தது இருக்கக்கூடியத அற்புதமா எடுத்து உரைக்கிறார். ஜடாயுவின் பெருமை எப்படி இருக்கு, பார்ப்பை காக்கக்கூடிய குட்டிகள் போலே. இதுல வரக்கூடிய வரி அழகா. நமக்கெல்லாம் ஏன் பார்ப்பனன் என்று பெயர் என்றால், பார்ப்பனன் இந்த 2 முறை பிறக்கிறது குஞ்சுகள். முதல்ல முட்டையாடுறது, அதுக்கப்புறம் வளருது. அதனாலதான் பார்ப்பனர்கள், அந்தனர்னா 2 முறை பிறப்பர்கள், இரு பிறப்பாளர்கள்னு பேர். அந்த குழந்தைகளை பார்க்கக்கூடிய பறவைகளை போலே ஜடாயு மகாராஜா பிராட்டியும் பெருமாளையும் பார்த்தார். யாரு ஜடாயு? ரொம்ப ஆச்சரியம். ராமனோட அப்பா தனக்கு அப்ப நண்பனின் மகன் என் மகனை போல பார்த்தான். அந்த அர்த்தத்தை சொல்றாரு காண்பிக்கிறச்சு. இன்னும் எத்தனை சொல்லலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட டயத்துல இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து அவருடைய காப்பியம் வாழி வாழி வாழியவை என்று வாழ்த்தி நிற்கிறோம். மேலும் மேலும் எல்லோருக்கும் சேர்க்கும்படியாக இருக்க வேணும் இந்த நல்ல அற வழி நூல். இதை எப்படி அமைச்சிருக்காருன்னா, ஒவ்வொரு படலமாக கம்பராமாயணம் போகிற போக்கிலே போகிறது. இது அழகா, ரொம்ப அழகா கஷ்டப்பட்டு எழுதி கொண்டு இருக்கார். நான் எப்பவுமே எந்த விஷயத்த பார்த்தாலும் நான் சஜஷன் நிறைய சொல்லுவேன். அதுக்கு பயந்துட்டு பேசாம அமைதியா இருக்கேன் இப்ப சொல்றதுக்குங்கிறது வரைச்சேன். அறங்களாக இவர் சேர்த்து கோக்குற பொழுது அதனுடைய தனி, அதாவது இதை ஹைலைட் பண்ணியிருக்காரு, போல்ட்னஸ் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணியிருக்கார். அதை சார்ந்து சில நம்பர்ஸும் போட்டிருக்கலாம் அதுல போடுறதுங்கிறச்சு. எல்லாருக்கும் இது புரியும் வண்ணமாக கூட அமைய பெற்றிருக்கும் பூர்த்தியா. ஆனா ஒரு பெரும் முயற்சி இது. ஒவ்வொரு இல்லத்திலேயும் ஒவ்வொரு குழந்தையும் வளருகிற பொழுது தொடங்கி வயதாகி இருக்கக்கூடிய பெரியவர், மரணத்தின் வாயில் இருப்பவரும் கூட படித்து உணர்ந்து செயல்பட வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம். எல்லாரும் வாங்கி இன்பெறும்படியாக ஸ்ரீராமனுடைய பெருங்கருணை அவருக்கு என்றும் கிடைத்திருக்கும்படியாக இந்த கைங்கரியத்திலே துணை நிற்ற அத்துணை பேருக்கும், அவரோட கூடி இருந்திருக்கக்கூடிய அவரும் ராமலட்சுமணர் மாதிரி 4 சகோதரர்களோட கூடி கொண்டிருக்காடா அங்கிருந்து அவரோட கூடி வந்திருக்கக்கூடிய மற்றும் நம்முடைய மும்முக்கு ஸ்ரீனிவாசன் பக்தர் என்ன, மற்றும் உண்டான அவருடைய மாணவர்கள் என்ன, அழகா பாடி இருக்கக்கூடிய அவர் என்ன, எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா ரத்னமா எழுந்திருக்கக்கூடிய கவிஸ்தலம் ஸ்ரீவே ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி என்ன. அவர் எழுத்துள்ளினார்னே சிம்ம குரல் தான், எப்பவுமே தொடங்கரசே உல்லாசனாலே சுவாமி தான் எழுத்துள்ளி இருக்கார் அப்படின்னு தெரியும்படியாக அவருடைய திருவாக்காலே அங்கீகாரம் கிடைத்தது என்ன. இந்த நூல் எல்லாருக்கும் பயன்படும் வண்ணமாக இது கட்டாயமாக எல்லாரும் வாங்கியே திரும்படியாக ஒரு உத்தரவு அடியேனே பிறப்பிக்கலாம். கண்டிப்பாக இது அவசியம் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு க்ஷேமத்தை விளைவிக்கக்கூடியது. ஸ்ரீமதே ராமானுஜாய.